தக்கட்டின்னு சொல்லுவோம். அந்த கண்ணில் வந்து கட்டி இருக்கு, இந்த பட்டையில் அந்த பட்டையில் வந்து கட்டி வந்து சின்னதாக இருக்கும். அது வந்து பார்வையை மறைச்சிக்கிட்டே இருக்கும். அது சிலருக்கு வந்து போகவே போகாது. அது வந்து சாதாரணமாக உடல் சூடு அதிக அளவு மலம் கழிக்காததால் நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கணும். அதேமாரி தண்ணி நிறையா குடிக்கணும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் குறையா செய்கிறவங்களுக்கு அந்த கண்ணில் வந்து தக்கட்டி வரும். அதிக நேரம் ஒரே இடத்த பார்த்து வேலை செய்கிறவங்க, இந்த கணினியிலே பார்த்து வேலை செய்கிறவங்க உடல் சூடு அதிகமாயிரும். இது கிராமப்புறங்களில் பின்னாடி சோத்தை கொண்டு முதுகில் எரிஞ்சு விட்ருவாங்க, சுடு சோறை. அப்போ தான் வந்து கட்டி கரையுன்னு சொல்லி அது ஒரு மூட நம்பிக்கை தான். அதுலேயும் சிலருக்கு வந்து சரியாச்சுன்றாங்க. அதை விட சிறப்பாக வந்து பால் பெருங்காயம், அதிமதுரம், நாட்டு மாட்டு பால், ஜாதிக்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். தக்கட்டி வந்து கண் இமையில் வந்து கீழ்ப்புறமாக வந்து வரும், அதே நேரம் வந்து மேல்புறமாக வரும். இது வந்து வலது கண்ணில் இடது கண்ணில் வந்து இமை ஓரத்தில் தான் வந்து உள் பக்கமாக கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து வரும். அந்த கண்ணீர் வந்து சுரந்து வெளியாகிற இடத்துல தான் வந்து கண் கட்டி அப்படின்றது வந்து வரும். அதையும் வந்து எதனால் அப்படின்னு பார்த்தா, நைட்டு அதிகம் தூங்காமல் படிச்சுட்டே இருப்பாங்க. அதே போல் வந்து தண்ணி வந்து அதிகம் குடிக்காமல் இருப்பாங்க. எதையாவது ஒரு சிந்தனையில் வந்து அதிக நேரம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல முடியாத வார்த்தையை வந்து மனசுலேயே நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டே இருந்தாலும் கூட உடல் வெப்பம் வந்து ஒரு இதை சிந்திக்க வந்து அதிகமாகும். அப்போ அந்த அதிகமாகிற வெப்பம் வந்து இயற்கையாக வெளியாகணும் அப்படின்னா வந்து கண் பகுதியில், கண் இமை பகுதி இந்த இடங்களில் வந்து அதிகமாக வெப்பம் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து எளிமையாக வெளியேற்றுறது அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணீராக வந்து வெளியேற்றும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குறுங்கட்டி மாதிரி வந்து அது வந்து நாள்பட்டு சரியாகும். சிலருக்கு வந்து 1 நாள் 3 நாளில் வந்து சரியாகும். சிலருக்கு வந்து அது வருட கணக்காக வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா குளிர்ச்சியான உணவுகள் வந்து சாப்பிட்டா போதுமானது. சிலர் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாம்பு விரல் அப்படின்னு சொல்லுவோம், இந்த விரலை வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சதும், இப்போ இந்த இடத்துல கட்டி இருக்குன்னா நல்லா அழுத்தி சூடு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட்டி இருக்க இடத்துல 3 தடவை வைப்பாங்க. இது வந்து நம்ம உடல் சுடையே வந்து அதுக்கு மருந்தாக கொடுக்குறது. இப்படி 3 தடவை வச்சோன்னா அது வந்து எளிமையாக வந்து சரியாகும். அது வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள்ட்டு இந்த கை சூடையே வைப்பாங்க. கை சூடு வந்து வைக்கல அது வந்து எளிமையாக வந்து கரையும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீக் ஆகாது, கட்டி வராது, முன்கூட்டியே வந்து சரியாயிடும். அப்படி சரியாகாமல் கட்டியாகவே வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாரத்துக்கு 2 தடவை தலையலசணும். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வந்து உடல் முழுவதும் வந்து தேய்க்கணும். தண்ணி வந்து பச்சை தண்ணியாக வந்து குடிக்க முடியல அப்படின்னா பழங்கள் சேர்த்து அதை வந்து நிறம் மாற்றி குடிக்கணும். அதுக்கு வந்து எளிமையான முறையில் மருந்து செய்முறை வந்து இப்போ நாம் பார்க்கலாம். இது வந்து பால் பெருங்காயம் வந்து சிறு துண்டாக வந்து நாம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதிமதுரம், இது வந்து அதிக இனிப்பு சுவையுடையது, இயற்கையாகவே வந்து இனிப்பு சுவையுடையது. இந்த வேர் வந்து இது வந்து குறுதாக தான் வெட்டி காய வைப்பாங்க. இது வந்து ரத்தத்தை வந்து சீர் செய்யவும், அதே நேரம் வந்து நம்ம வந்து கண் இமைக்கு வந்து அதிகமான சூடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், வெப்பம்னு. இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் எளிமையாக வந்து பயன்படும். அதனால் நாம் கூட்டு மருந்தோடு சேர்த்துக்கலாம். இது வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டா போதுமானது. இந்த அளவு எடுத்துட்டா போதுமானது. ஜாதிக்காய் வந்து துவர்ப்பு தன்மையுடையதுனால இது வந்து நம்ம ரத்தோட்ட சீர் செய்யவும், கண் பார்வை, அந்த இமைகளில் வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிறு பூச்சிகள் வந்து கழித்து அது அந்த இடங்களில் எரிச்சலாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும். கட்டியும் வந்து சீக்கிரம் வந்து குறைக்கக்கூடிய தன்மையுடையது. கூட்டு மருந்தில் நாம் வந்து இதை சேர்த்துக்கலாம். இதை ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவு எடுத்துட்டா போதுமானது. நாட்டு மாட்டு பால் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு நாம் வந்து சேர்த்துக்கலாம்.
இந்த அளவு மருந்து செஞ்சுக்கிட்டா போதுமானது. கண்ணில் வந்து பட்டையில் கட்டி இருக்கும், அதுக்கு பேர் தக்கட்டின்னு சொல்லுவோம். கண் கட்டி உடையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.